ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024 டிஎன்இஏ கட் ஆஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2634ங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 15 பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரான்ச்சஸ், அதுக்கான கட் ஆஃப் பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 133ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசிஎம்க்கு 115.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. எம்பிசிக்கு 116ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 143, பிசிக்கு 87, எம்பிசிக்கு 113.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சிக்கு 107, எஸ்சிஏக்கு 131ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக ஏஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 133, எஸ்சிஏக்கு 122.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்டிக்கு 122.5ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததா பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 132.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. எம்பிசிக்கு 87, எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 114ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 120.5, எம்பிசிக்கு 109.5, எஸ்சிக்கு 89.5, எஸ்சிஏக்கு 109ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் சிஇ சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 100ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து சிஜே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் வரும். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 106.5, எம்பிசிக்கு 96, எஸ்சிஏக்கு 94ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 142, பிசிக்கு 98.5, எம்பிசிக்கு 117.5, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 129ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 142, பிசிக்கு 123, எம்பிசிக்கு 130, எஸ்சிக்கு 94, எஸ்சிஏக்கு 117ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 115, எஸ்சிஏக்கு 108ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் எஃப்டி ஃபுட் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 126.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 106ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 136, எம்பிசிக்கு 115, எஸ்சிக்கு 84, எஸ்சிஏக்கு 106.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 113, அடுத்து பிசிஎம்க்கு 101, எஸ்சிஏக்கு 82.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பிசி பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 89.5ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 115.5ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.